தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 38 நாட்கள். தேர்தல் ஏப்ரல் 23 என்றால் அடுத்த 11வது நாள் முடிவு அறிவிக்கப்படவிருக்கிறது. இந்த வருட 2026 தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலுக்கும் இதற்குமான மாற்றம்ங்கிறது 6.28 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையிலிருந்து இப்போ 5,67,00,000 வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் குறைவு. இந்த டபுள் என்ட்ரி எல்லாம் இருந்ததையெல்லாம் நீக்கி இருக்கிறார்கள். அதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம் அப்படின்னு இவர்கள் சொல்லுவது உறுதியானால் இந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு சதவீதம் உயர வேண்டும். அப்போ வாக்கு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாமளும் கிட்டத்தட்ட எத்தனை 2000 இருந்து தேர்தல்களை பார்த்து வந்தா இந்த தேர்தலில் சத்தம் மட்டும் அதிகமா இருக்கு மாதிரி ஒரு ஃபீல். குரல்கள் குறைவா இருக்கு. அதாவது இந்த சத்தத்துக்கான காரணம் என்பது திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா தரப்புகளுக்கும் குரல்கள் எழுப்ப காரணங்கள் அகப்படவில்லைன்னு தோணுது. திமுகவுடைய கடந்த கால ஆட்சி, கலைஞர் காலத்து ஆட்சியில் கூட அந்த ஆட்சியை எதிர்ப்பதற்கான குரல்களை எழுப்ப பொய்யா 2G மாதிரியான விஷயத்தெல்லாம் கட்டமைச்சு ஈழ பிரச்சனையில திமுக உள்ள இழுத்து போட்டுன்னு சொல்லி குற்றம் சாட்டுவதற்கான விஷயங்களை, அது உண்மையோ பொய்யோ, அது ஒரு வலுவான குரலாக ஒரு தேர்தல் காலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சி காலம் முடிகிற கண்டிஷன்ல தேர்தல்களை சந்திக்கும் போது திமுக சொல்ல வேண்டாம், திமுக எதிர்கட்சியாக அது செயல்படக்கூடிய வீரியத்துக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அது ஒரு குரலை வளர்த்து எடுக்கும். அப்படி ஒரு குரல் இந்த தேர்தல் இருக்கான்னா அது இல்லாததுனாலதான் தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட எந்த பரபரப்புமே பதட்டமுமே ஆளுங்கட்சிக்கு உருவாவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு மாஸ் போதும், சாதி மத போலரைசேஷன் போதும், நம்பர் போதும். அதிமுக கூட்டணியில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எந்த நாளிலும் பெறக்கூடிய வாக்கு வங்கின்னு ஒண்ணு சாதி ரீதியாக வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க கூட்டிட்டு வந்தாலே போதும், அதிமுக கூட்டணியால் வென்றுவிட முடியும் இப்படிங்கிற சத்தம் ஒரு பக்கம். இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாசு கூட்டத்தை பத்தியா இதையெல்லாம் சொல்லி இது போதும், இதை வைத்தே நாங்க திமுகவை வென்று விடுவோம். இதெல்லாம் முழுக்க இதை தாண்டி இன்னொன்னு பண்றானுங்க. 2வது முறை திமுக வென்றதே இல்லை. இது ஜோசியத்தோட இன்னொரு வடிவம். இதேதான் இவர் முதலமைச்சராக முன்னாடி வரைக்கும் வேற ஒரு கட்டத்தையும் நக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு ஜோதிடம் சொல்வது, வரலாறு சொல்லுவது, சென்டிமெண்ட் இதெல்லாம் நாய்ஸ். குரல் என்பது 2021 தேர்தலில் திமுக கொண்டு வந்து வைத்தது பாத்தீங்களா, அந்த குரலுக்கு தான் வாக்கு விழுந்தது. அந்த குரல் சொன்னது அடிமை அதிமுக அரசால் தமிழகம் இருண்ட கதையை. குறிப்பா அந்த 4.5 ஆண்டு எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு இழந்த உரிமைகள் என்னென்ன, அதனால் நாசமா போன விஷயங்கள் என்னென்ன, பட்ட துயரங்கள் என்னென்ன, இதையெல்லாம் பட்டியலிட்டார்கள். அதுதான் குரல். அந்த குரலுக்கு வாக்கு விழுந்தது திமுக ஆட்சி கட்டில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதிலிருந்து விடியலை நோக்கிய பயணம்னு தான் அவங்க தேர்தலையே அணுகினார்கள். அதை இப்போது ஒப்பிட்டு பார்த்தால் குரல் எழுப்ப வலுவில்லாதவர்கள் இந்த நாய்ஸை எழுப்புவது என்பது இப்போது களத்தில் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ இன்கம்பன்சியை மறைப்பதற்காகத்தான். இந்த நாய்ஸையும் இவர்கள் எழுப்பலைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு நீங்கதான் முழுசா ஜெயிக்க போறாங்கிற ஒரு மனநிலை விடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பணம் கொடுத்து கோமாளி மாரி போன வாரம் முந்தா நாள் ஒருத்தனை கருத்து கணிப்பு போட சொல்லி காமெடி பண்ணானு. இதெல்லாம் செய்வது எதற்குன்னா அட்லீஸ்ட் தேர்தல் என்கிற ஒன்று நடக்கும் வரைக்குமாவது ஒரு குறைந்தபட்ச சஸ்பென்ஸையாவது உருவாக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கு, அது எல்லாத்தையும் மாத்திரும். கருத்து கணிப்புலாம் குறைஞ்சது கேட்கிறவனை ஏமாத்துற அளவுக்காவது இருக்கணும். இது சொல்ற கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமையே இல்லாத சூழலில் 28% விஜய் வாங்குவாருன்னா விஜயே நம்ப மாட்டார். அது இந்த வெற்று கூச்சலால் ஒரு சின்ன குழப்பம். திமுகவை ஆதரிப்பவர்கள், திமுகவுக்கு வாக்களிப்பவர்களுக்கு, திமுகவுடைய தலைமைக்கு ஒரு சஸ்பென்ஸை உருவாக்க முடிந்தால் அதுதான் அந்த அல்ப சந்தோஷம் தான் இந்த சத்தங்களால் ஏற்படக்கூடிய கண்டபலன்னு சொல்லக்கூடியது. நேற்றைக்கு ஒரு கண்ணில் பட்ட ஒரு ட்விட்டர் உரையாடல் அதில் பலரும் என்கேஜ் ஆகக்கூடிய விதம் தான் உண்மையில் இந்த ஆட்சியின் மீதான உண்மையான குரலாக பார்க்க முடிகிறது. அதாவது TN election around the corner, quote with the reasons why you have chosen the specific party this time for voting. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீர்கள், அது ஏன் என்பதை கோட் பண்ணி சொல்லுங்கன்னு எந்த ஒரு பொலிட்டிக்கல்
அஃபிலியேஷனும் இல்லாத ஒரு பொதுவான ஒரு சாதாரணமான ஹேண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு ட்வீட். இந்த ட்வீட்டை கோட் பண்ணி பலரும் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதில் 3/4% திமுகவுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய அடையாளமே திமுக காரன் என்பது அப்படி நினைப்பவர்கள் கோட் பண்ணக்கூடிய மாசான வீடியோக்கள், அதையெல்லாம் நம்ம கழிச்சு கட்டிடும். சர்வசாதாரணமான பொதுமக்கள் என்னென்ன காரணத்தை அவர்கள் அடுக்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு தெளிவான பார்வை 2026 தேர்தல் மீது கிடைக்கும். அதாவது நான் அதனுடைய வரிசையில் இப்போது வரை அதை கோட் செய்திருப்பவர்களுடைய வரிசையிலேயே அதை படிக்கிறேன். அதில் நல்லது அல்லது எல்லாமே தான் வருது. எல்லா கட்சிகளை ஆதரிப்பவர்களும் வருது. நாம பார்க்க வேண்டியது டிஎம்கே ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஒன்னு, எனக்கு பாஜக என்கிற நாசகார சக்தியும் அடிமைகள், இந்த அடிமை கூட்டமும் தமிழ்நாட்டை ஆள்வது எனக்கு விருப்பம் இல்லை. இதே மாதிரி ஒரு இருண்ட ஒரு தசாப்தத்தை இந்த கூட்டணி அதிமுக உருவாக்கி இருக்கிறது, அது இன்னும் மறக்கல. இப்ப அது முன்னை விட கோராமையான ஒரு ரூபத்தில் பாஜகவின் அடிமையாக வந்து சேர்கிறது. இது முதல் காரணம். ரெண்டாவது, ப்ரூவன் growth ரேட்டோட, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்டோட சிறப்பான திட்டங்களை இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி செய்து காட்டியிருக்கிறது. மூன்றாவது, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தார்கள் என்பதை நான் பார்த்தேன். இந்த 3 காரணங்களுக்காக நான் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன். இது ஒரு தரப்பு. இன்னொன்று, எனக்கு பிஜேபி மற்றும் அதிமுகவோடு பல பிரச்சனைகள் இருக்கின்றன, பல அதிருப்திகள் இருக்கின்றன. எனக்கு மிகச்சில ப்ராப்ளம் தான் திமுகவோடு இருக்கின்றன. இது ரொம்ப நேர்மையான பதில். எந்த ஆட்சியிலும் மக்கள் அத்தனை பேரும் சாய்வு இல்லாத நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து. எனக்கு அதிமுக பாஜக கூட்டணியோடு பல பிரச்சனைகள் இருக்கின்றன, திமுகவோடு வெகு சில பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. எனவே நான் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறேன். இன்னொன்று, 10 ஆண்டு கால இருண்ட காலத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது விடியலாட்சி தான் இது. எனவே நான் மீண்டும் வாக்களிக்கிறேன். சிஏஏ, என்ஆர்சி, யூசிசி போன்ற பாஜகவின் நாசகார திட்டங்களை எதிர்ப்பதால் நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன். திமுக தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் டு ப்ரொடெக்ட் த ஃபெடரலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி குரலை பாதுகாப்பதற்கான ஒரே ஆப்ஷன் திமுக. எனவே நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன். இன்னொன்று, சிம்பிள். எனக்கு தமிழ்நாடு மீண்டும் ஒரு மோசமான காலகட்டத்தை, வளர்ச்சியின் அடிப்படையில் மோசமான காலகட்டத்தை நோக்கி சென்றுவிடக் கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், அவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தால், அவர்கள் தமிழ்நாட்டை சீரழிக்க எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அதனுடைய வளர்ச்சியை கெடுக்க அத்தனையும் செய்வார்கள். அதற்கு இவர்கள் உடன் போவார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மிக எளிதாக சென்று சேரும், எந்த கேள்வியும் இல்லாமல் சென்று சேரும். எனவே எனக்கு அதற்கு வரக்கூடாது. இன்னொன்று, தாவேக ஆதரவாளர் டிவிகே ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். எனக்கு பிஜேபி அடிமை அதிமுக வேண்டாம். திமுக என்பது தீய சக்தி. அதை அவங்க தலைவர் அதை காயின் பண்ணியிருக்காரு. கிரைம்ஸ், அபியூஸ் டு கஸ்டடி, டெத் இதெல்லாம் நடக்குது. விஜய் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவர் எந்த கட்சிக்குமே அடிபணியாம இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஆள் தலைமையில கரப்ஷன் ஃப்ரீ சேஃப் கவர்மெண்ட்டை உருவாக்குவதற்காக நான் தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் சரக்கோட மாட்டினாங்களே தான். இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களா இருக்கும். விஜய் என்ன காயின் பண்றாப்லையோ, என்ன சொல்லி கொடுக்குறாப்லையோ, திரும்ப திரும்ப அந்த சினிமாத்தனமான பேச்சுல எதெல்லாம் சொல்றாப்லையோ அது அவங்களுக்கு பதிஞ்சு போதும். இதுக்காகத்தான் வாக்களிக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு இப்பதானே குச்சி கட்டி வயசுக்கு வரட்டும், வெளியே கூட்டு வந்தா எங்க நிப்பான்னு தெரியும்ல. இருக்கட்டும். நேரடியான ஜனநாயகம் நமக்கு தேவை. அதிகாரம் மையத்திலிருந்து விளிம்பு நோக்கி நகர்த்தப்படக்கூடியதை பேப்பர் அளவிலாவது கொள்கை அளவிலாவது வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தியரிட்டிக்கலி திமுக தான் இருக்கிறது. எனக்கு திமுகவை வாக்களிப்பதுதான் ஆப்ஷன். இது ஒரு அவங்களுடைய பார்வை. டிஎம்கே வித்தவுட் அ டவுட் அவங்களுக்கும் குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகள் வரக்கூடிய ஆட்சி காலத்தில் சரி செய்யப்படக்கூடியவையாகவும் இருக்கின்றன. ஆனால் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட், ஹெல்த் கேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அவர்கள் டன் ஃபார் பெட்டர். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் டெவலப்மெண்ட்டுக்காகத்தானே நாம் வாக்களிக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் தேர்ந்தெடுத்தால் நான் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுப்பேன். இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக சேர்ந்த நேரேட்டிவ்கள்லாம் காதுக்குள்ள போகுதோ இல்லையோ, ஒரு 5 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்மை கண்ணை பறிக்கும் விதத்தில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதிலிருந்து ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி கொள்றோம். உண்மையிலேயே இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது அதற்கு முந்தைய 5 ஆண்டு கால அல்லது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியோடு ஒப்பிட எப்படி இருக்கிறது? வளர்ச்சியை கண்ணில் பார்த்திருக்கிறோம். மாற்றம் என்ற ஒன்று நடந்திருக்கிறதா? நாம போட்ட வாக்கு உருப்படியான வேலைகளை செய்திருக்கிறதான்னு இவர்கள் திரும்ப யோசித்து பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை சொல்றாங்க.
டிஎம்கேவுக்கு தான் இந்த முறையும் நான் வாக்களிப்பேன். லா அண்ட் ஆர்டர் அண்ட் பேத்தட்டிக் அர்பன் கவர்னன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து கடந்த 6-8 மாதத்துக்குள்ள சென்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க நடப்பதற்கு அடுத்த டைம் உதவியாக இருக்கலாம். ஆனால் நான் திமுகவுக்கு தான் மீண்டும் வாக்களிப்பேன். ஐ ரியலி வாண்ட் டிஎம்கே டு வின் பை த நியரஸ்ட் மார்ஜின்ஸ். எதிர்கட்சிகளிலிருந்து உரிய பிரஷர் கிடைக்கும், ஹேண்டில் பண்ணல, லா அண்ட் ஆர்டர் போன்றவற்றை பெட்டராக ஹேண்டில் செய்வதற்கு ஒரு இக்கண்ணாவோட ஒரு திமுக ஆதரவு கருத்து. முழு மனதோடு திமுகவுக்கு நான் வாக்களிக்க போவதில்லை. ஆனால் இருப்பதிலேயே பெட்டரான ஆப்ஷன் எனக்கு திமுக தான். தாவேகா என்கிற குரங்கு கூட்டத்துக்கு மெச்சூரிட்டி வந்தா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து திமுகவை தான் ஆதரிப்பேன். இன்னொன்று, திமுக ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ், காரணங்களை பட்டியலிடுறார். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் மெச்சூர்டு பொலிட்டீஷியன் ரைட் நவ். அவரது எபிலிட்டி டு, அவருடைய குறைகளையும் ஏற்றுக்கொள்கிற அவருடைய மெச்சூரிட்டி, இதுவரை யாரையும் கடிந்து சுடுசொல் பேசாத அவருடைய நேச்சர், ப்ரூவன் growth in many aspects, எதிர்காலத்துக்கான திட்டமிடல்கள், தமிழ் பிரைட் என்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு, திராவிட லெகசிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்க ஒரு முக்கிய முகம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காரணங்களுக்காக நான் திமுகவுக்கு வாக்களிப்பேன். ஐடி மற்றும் ஜிசிசி துறைகள்ல பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்துக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பே வந்து பல ஆப்ஷன்களை நாம் வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். எனவே மீண்டும் ஒரு அடிமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர் வந்து பாஜகவுடைய டியூனுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய விதமாக ஒரு ஆட்சி அமைவதை விரும்பவில்லை. தமிழ்நாட்டுக்கு சாட்டை எடுத்து சொடுக்கக்கூடிய, ஒன்றிய அரசை வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு தலைமை தேவை. எனவே நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன். இன்னொன்று, வெறுப்பு அரசியலை விட வளர்ச்சி சார்ந்த அரசியலை வந்து தேர்ந்தெடுப்பேன். கல்டோர்ஷிப்பை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாடலை தான் நான் ஆதரிப்பேன். இன்க்ளூசிவ், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, பிரிவினையை விட ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய மாடலை தான் ஆதரிப்பேன். பிரிவினைவாதத்தை விட சோசியல் ஜஸ்டிஸை மட்டும்தான் ஆதரிக்க முடியும். இது மாதிரியான விஷயங்களில் நான் திமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆப்ஷனுக்கு வந்து சேர்கிறேன். இன்னொருத்தர் கேள்வி கேட்கிற, இதை விட பெட்டரான ஒரு இன்க்ளூசிவ் பாலிசி இருக்கக்கூடிய, இன்றைக்கு நாட்டில் வெறுப்பு உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இவ்வளவு சிறப்பாக செயல்படக்கூடிய இன்னொரு மாநிலத்தை மாடலை காட்டுங்கள், அதற்கு போடலாம். எனவே எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் திமுக. இப்படி பட்டியலிட்டால் நாம் வந்து சாதாரணமா ஓட்டு வச்சா மக்கள்கிட்ட போய் மைக்கு நீட்டி பாருங்க எத்தனை பேர் மாத்தி மாத்தி போடுறாங்கிறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றோம்ல. உண்மையில் உனக்குள்ள என்ன தோணுது? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்திருக்க, நீ படிச்சவன், உன்னால நீ என்ன மைண்ட்ல யோசிக்கிறையோ அதை தெளிவா கூர்வையா சொல்லவோ எழுதவோ முடிய வகை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால், இப்படி உட்கார வைத்து கேட்டால் இவர்களுடைய கருத்து என்பது 90% இந்த திமுக ஆட்சிக்கு ஆதரவான குரலாக வந்து சேரும் சமூக வலைத்தளத்துல. இதுக்கு பேர் தான் குரல். இந்த குரல் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வெற்று கூச்சல்களை மீடியாவுடைய வேலை இல்லையா அது? இப்போ இத்தனை பேர் இத்தனை சொல்றாங்கல்ல, இதையெல்லாம் கருத்தாக உண்மையிலேயே மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறதுங்கிறதை இன்னவாக இருக்கிறதுன்னு எடுத்து சொல்ல வேண்டிய வேலை ஊடகங்களுடைய. அவங்க தான் வந்து விஜய் கிளம்பினாருன்னா விஜய்க்கு கட்சி பாட்டை போட்டு ஒளிபரப்புறாங்களே. விஜய் போற பக்கம் போற லைவ் போட்டுக்கிட்டு அந்த விஜயனுடைய திமுக தலைவர் கிளம்பினாருன்னா திமுக கட்சி பாட்டில் போடுறாங்களா? அவங்க ஊடகங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? Honestly, DMK is the only option. Currently DMK, there is no reason. Voted for them in 21, so again voting DMK. 2021 வாக்களித்தேன், மீண்டும் வாக்களிக்க போகிறேன். மற்ற கட்சிகள் என்ன கன்வின்ஸ் பண்ணல, தங்களுக்கு ஓட்டளிப்பதற்காக என்ன கன்வின்ஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் டிஎம்கே growth metrics எல்லா செக்டர்களையும் உணர முடிகிறது, வெற்றிகரமான திட்டங்களை பார்க்க முடிகிறது. There are few shortcomings, but it is the best option we have now. இப்போது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆப்ஷன் இதுதான். கடந்த அதிமுக ஆட்சியுடைய வடுக்கள் வந்து இன்னும் படித்தவர்கள் மத்தியில மறையலைங்கிறத தொடர்ச்சியா பார்க்க முடியுது. இன்னொருத்தர், டு சேவ் டிஎன் ஃப்ரம் த கிரைம் ஃபில்டு டிகே பார்ட்டிஸ், திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்காக சங்கின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா தாவேக்காவுக்கு ஓகே வாக்களிக்கணும், தாவேக்காவுக்கு வாக்களிக்கணும்னு திராவிட கட்சிகளை ஒழிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து விஜயும் புஷியானந்தும் உருவாக்கி இருக்காங்க. இன்னொருத்தர், 2 வலுவான சக்திகள் இருக்க வேண்டும். அதிமுக வந்து கான் கேஸ் ஆயிருச்சு, எனவே தாவேக்கா எமர்ஜா. இது ஒரு நியாயமான கருத்து. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிரில் வலுவாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநில கட்சி இருக்கணும். எடப்பாடிக்கு பவுஸ் இல்ல, தெரவுஸ் பத்துல, எனவே எங்க அண்ணன் வரட்டும். சரி வரட்டும், நியாயமான விஷயம். தகுதி இருந்தும் உரிமை தொகை கிடைக்கவில்லை, அதனால் தான் காத்தவராயனுக்கு ஓட்டு போடுகிறேன் மாதிரி எடப்பாடிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. இது ஒரு நியாயமா, அதாவது என்னதான் நீங்க பேசுனீங்கனாலும்
அடிப்படையில ஓட்டு என்பது சுயநலம் சார்ந்தது. சுயநலத்தின் அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர் வாக்களிக்கிறார். அந்த சுயநலம்ங்கிறது இவர் வெளிப்படையா உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்றாரே தவிர மற்ற சுயநலங்கள் இதை விட மோசமான, இது கொஞ்சம் நேர்மையான சுயநலம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு எனக்கு வரலைங்கிறது நேர்மையான சுயநலம். ஆனால் உண்மையான சுயநலம் இதுல வந்து ஒரு நாகரிகமான சுயநலம் இருக்கு. ஏன்னா சாதியை பார்த்து மதத்தை பார்த்து இதுக்கெல்லாம் செய்யறாங்க, இதுக்கெல்லாம் ஆதரவா இருக்காங்க, அதுக்காக நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற சில்லறத்தனம் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்திருக்கு காசு வந்திருக்கு எனக்கு வரல, கலப்பு திருமணத்துக்கு உதவித்தொகை தர்றாங்க, இது மாதிரி பண்ணுனா கலப்பு மனம் ஜாஸ்தியாகும், சாதி அழிஞ்சு போயிரும். எனவே நான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் வாக்களிப்பேன். இப்ப குஜராத்ல ஒரு சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கானுங்க. கலப்பு திருமணம் நடக்காம இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அவனுக்கு நூதனமா ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. இந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆகணும்னா அப்பா அம்மா கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வருமா. ஏன்னா அப்பா அம்மா என்ஓசிக்கு கையெழுத்து போட்டு வந்து நிக்கிறதுக்கு வக்கு இருந்தாதான் அவங்க வீட்லயே வச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, அவங்க ஓடி வந்து ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்றாங்க. அப்போ இப்படியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்சி தான் எனக்கு வேணும் அப்படிங்கறது ஒரு சுயநலம் தானே. இந்த சுயநலங்களோட ஒப்பிட இந்த சுயநலம் எவ்வளவோ பரவாயில்லாம இருக்கு. சமூகத்துடைய அனைத்து நிலை மக்களையும் சென்று சேரக்கூடிய ஏகப்பட்ட திட்டங்களை இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பார்த்திருக்கிறேன். எனவே நான் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்க போகிறேன். கல்வி, வேலை வாய்ப்பு, ஹெல்த் கேர், சோசியல் ஜஸ்டிஸ், அனைத்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி என அனைத்து விஷயங்களிலும் திமுக ஆட்சி பெட்டரா இருக்குது. எனவே திமுகவுக்காக வாக்களிக்கிறேன். இன்னொருத்தர் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன். பாண்டே நேத்து என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? இவ்வளவுதான் மொத்த ட்வீட். பாண்டே என்ன சொன்னான்னு தெரியல, அவரு எதை நினைச்சு சொல்றான்னு தெரியல. ஆனா பாண்டேக்கள் என்ன சொல்றாங்கிறத பார்த்தாலே இந்த ஒரு காரணமே போதுமானதா இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களில் கணிசமானவர்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்க சொல்லியிருப்பாருல்ல, பார்ப்பான்மை வந்து விஷயம் அறிந்தவன், அவன் யாருக்கு ஓட்டு போறான்னு பாரு, அவன் யாருக்கு ஓட்டு போறானோ அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய யாருக்கு ஓட்டு போடணும்னு. அதைத்தான் வந்து இந்த ஆள் சொல்றாரு. பாண்டே என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆகவே நான் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன். திமுக they have their flaws, அவர்களுக்கே உரிய பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் அதை விட பெட்டரான ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்லை. எனவே நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் லா அண்ட் ஆர்டர், நோ இஷ்யூ வித் டிஎம்கே. ஸோ டிஎம்கே, அதாவது இந்த தொடர்ச்சியா நம்ம அதை பார்க்கும்போது திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் மத்தியில் வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் என்பதை ஒரு கருதுகோளாக, அது உருவகமாக இருப்பதாக, வெற்றிகரமாக இந்த ஒன்னதான் இந்த 5 ஆண்டுகள்ல இவர்களால செய்ய முடிஞ்சது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர்னு இவர்கள் எதை மாற்றி இருக்கிறார்கள்ங்கிறதா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. முட்டு கொடுக்கறதல்ல நோக்கம். உண்மையில் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் என்பது மணிப்பூரில் நடப்பது. அதாவது சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து மக்களை நோக்கி ஒரு தரப்பு சுடலாம், அல்லது போலீஸ் ஸ்டேஷனையே தீக்கிரையாக்கி விட்டு சட்டத்தையே தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குனே இல்லை, யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். இதுக்கு பேர் தான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். இப்போது நடந்து கொண்டிருப்பது என்னன்னா, ஊடகங்களால் உருவாக்கப்படுகிற 2 பக்க நேரேட்டிவ். அதாவது ஒன்று, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் காலகாலமாக கையாளக்கூடிய விதம் என்பது மிரட்டலின் அடிப்படையில் குற்றம் நடக்காத சூழ்நிலையை உருவாக்குவது. ஊருக்குள்ள ரவுடிகள்லாம் இருக்காங்க. இந்த ரவுடிகள் எந்த அடிப்படையில் ரவுடித்தனம் பண்ணாம இருப்பாங்க? சுட்டுப்புடுவாங்க, கேள்வியே இல்லாமல் என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இவர்கள் இருப்பார். இந்த அச்சம் தேவை. இந்த அச்சம் இருந்தா தான் இவ்வளவு மக்கள் தொகை பெருக்கம் உள்ள நாட்டுல 100-200 பேர்த்துக்கு ஒரு போலீஸ்னு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒவ்வொருவனையும் கண்காணிக்க வாய்ப்பு இல்லாத போது அச்சத்தின் அடிப்படையில் தான் குற்றவாளிகளை அடக்கி வைக்க முடியும். போலீஸுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவுக்கு எதிராக ஒரு தரப்பை வந்து ஒரு பேசுபொருளை ஊடகங்களே உருவாக்குறது. இல்ல, குறிப்பா இந்த ஸ்ரீவைகுண்ட விவகாரத்திலே அந்த பொண்ணு வந்து இறந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அது என்ன காரணங்கிறத வந்து எப்படி எல்லாம் இப்ப பரப்புனாங்க, அது எந்த அளவுக்கு இதை வந்து வெறும் செய்தியா மட்டும் படிச்சுட்டு போறவங்கள ஃபாலோ அப்பை பத்தி பார்க்காதவங்க இல்ல. நீங்க வந்து அது ஒரு காரணமாக இருந்தா, அது நியாயமான காரணமா இருந்தா நாமளே ஏத்துக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு, நீங்க அதை எப்படி பட்டியலிடணும்னா, கடந்த 2000களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகள் 4 அல்லது 5 ஆட்சிகள் எடுத்து இந்த ஆட்சி காலங்களிலேயே 2021-26 தான் குற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கின்றனங்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுக்கணும். எல்லாமே இன்னைக்கு வந்து பழைய காலம் மாதிரி இல்லை, எல்லாமே தொகுக்கப்பட்டது. மத்திய குற்றாவண காப்பகத்துக்கு எல்லா செய்திகளும் இங்க எஃப்ஐஆர் போடுறது முதற்கொண்டு எல்லாத்திலையும் ஏத்திடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தான் குற்றம், எந்த விதமான குற்றத்தையும் தனித்தனியா பட்டியலிடுங்க. தனிநபர் விரோதத்தில் நடக்கக்கூடிய திடீர்னு வீட்டுக்குள்ள சண்டை வந்து உணர்ச்சி மீதியால் நடக்கிற கொலைகளை விட்டுருங்க. திட்டமிட்டு ரவுடித்தனம் பண்ணி சண்டையால, சாதி வர்க்க பிரச்சனைகளால நடக்கக்கூடிய கொலைகள்,
இந்த மாதிரி கூலிப்படை வைத்து செய்யப்படக்கூடிய கொலைகள், அட்ராசிட்டிகள், கொள்ளைகள், பாலியல் வன்புணர்கள் எல்லாத்தையும் ரகரகமா நீங்க பட்டியலிட்டீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகளில் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதாங்கிறத டேட்டா பூர்வமா பேசி அது கூடிதான் இருக்கிறது. எனவே லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு உங்களுக்கு அதை லா அண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க அப்படிதான் பழகி இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்க்கட்சிகள் அப்படிதான் பழகி இருக்கு. இப்ப இதை செய்வதுதான் லா அண்ட் ஆர்டர்னு நினைச்சிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அது டேட்டா சொல்லக்கூடிய தகவல்கள் வேற ஒன்றாக குறைஞ்சிருக்கு, குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. இதற்கான காரணம் இவங்க சொல்லக்கூடிய போதைப் பொருள்னு சொல்றாங்களே, இந்த போதைப் பொருளை பிடிப்பதும் தடுப்பதும் அதனுடைய போக்குவரத்தை நிறுத்துவதும் கடந்த 10 ஆண்டுகள்ல இப்பதான் மிகவும் தீவிரமாக நடந்திருக்கிறதுங்கிறது டேட்டா சொல்லுது. இப்போ இந்த டேட்டாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் தினசரி எந்த பத்திரிகையை எடுத்தீர்கள் என்றாலும் நாம பத்திரிகை என்று ஒன்று கண்டுபிடித்த காலத்திலிருந்து கிரைம் நியூஸ் தான் வந்து கிரைம் நியூஸ் இல்லாத பத்திரிகைன்னு ஒண்ணு கிடையாது. கிரைம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. கிரைமுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள் என்றால் குறைத்திருக்கிறார்கள். ஆனால் குறைத்திருக்கிறார்கள் என்பதை கூட சொன்னா அது ஆகாது. நடக்காம ஏன் நீ நிறுத்தலன்னு கேட்டா அதுக்கெல்லாம் பொருளே கிடையாது. சரி, ஆனா இது ஒரு நேரேட்டிவா மக்கள் மனதுல பதிய வைத்திருக்கிறார்கள் மட்டும் இது மூலமா நமக்கு புரியுது. இன்னொருத்தர், தமிழ்நாடு தொடர்பான முடிவுகள் மெட்ராஸில் எடுக்க வேண்டும் திமுகவால். அதிமுகவும் பாஜகவும் வந்தால் அது டெல்லியில் எடுக்கப்படும். எனவே நான் எனிதிங் டு கீப் பிஜேபி அவுட், மை ஓட் ஃபார் டிஎம்கே. இப்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தான் நான் மீண்டும் வாக்களிக்க போகிறேன். அது எல்லா துறைகளிலும் எக்ஸலன்ஸை காட்டி இருக்கிறது. இன்னொரு 5 ஆண்டுகளை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு ஒர்த்து. விஜய் சொல்லுவது மாதிரி ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி இது ஒர்த்து. பட் த டிராபேக் கண்டிப்பாக இருக்கிறது. நம்பர் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் உயர்ந்திருக்கிறது. பெண்களை புகார் கொடுக்கக்கூடிய பெண்களை கன்வின்ஸ் பண்ணி உன் பேர் கோர்ட்ல கூப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆட்சி காலத்துல அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க கேஸை நம்பரை குறைக்கிறதுக்காக. இப்ப புகார் பதியப்படுகிறது. இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் அவர்களுக்கு ஊபியோட அதிகங்க இங்க தமிழ்நாட்டுல. காரணம் என்ன? ஊபியில கேஸ் கொடுக்க முடியல. 20 கோடி பேர் இருக்க நாட்டுல கேஸ் கம்மியா இருக்குதுன்னா அங்க நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களும் இங்க அதை விட கூடுதலா ஒரு டேட்டா காமிச்சிருக்காங்க. காரணம் இதை சொல்லுபவர்கள் மைண்ட்ல எது ஊடகங்களுடைய நேரேட்டிவ் போய் சேர்ந்திருக்குங்கிறத தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கங்கிறது ஜென்யூனான நோக்கம். இந்த மாதிரியான குற்றங்கள் குறைய வேண்டும் என்பது அவருடைய மனதில் இருக்கிறதுனாலதான் இதை ஒரு பாயிண்டா அவர்கள் எடுத்து சொல்லுகிறார். இப்படி இதோட நிக்கல, தொடர்ச்சியா அந்த த்ரெட் வளர்ந்து கொண்டே செல்கிறதுன்னு வைங்க. இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஒரு தேர்தல் என்றால் அதை இப்படித்தான் அணுகணும். யாருக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்க போகக்கூடிய மக்கள் இப்படியான உரையாடல்கள் நடத்தி அது நல்லதோ கெட்டதோ அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீட்டை உருவாக்கி அதை வைத்து வாக்களிக்க போனாங்கன்னா அந்த ஊரு உருப்படும், மாநிலம் உருப்படும். ஆனால் இங்கு செய்து கொண்டிருப்பது என்னன்னா, யார் ஜெயிப்பார்கள், ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. யார் வெல்ல வேண்டும், வெல்லுவதற்கான காரணம் என்ன, யார் தோற்க வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டிய காரணம் என்னன்னு பேச வேண்டிய இடங்கள் தான் ஊடகங்கள். அந்த ஊடகங்களை முழுக்க வெற்று கூச்சல்களால் நிரப்பியே இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு திமுகவுடைய இந்த ஆளுங்கட்சியுடைய எதிர்த்தரப்புகள் சேர்ந்திருக்கின்றன. வழக்கமா நிறையக்கூடிய ஒரு கும்பல் கூட்டம் இந்த த்ரெட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இங்க பட்டியலிட்டவர்கள் எல்லோரும் கட்சி சண்டையில் இணையத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவர்கள் சொந்த அனுபவத்திலிருந்து கருத்துக்களை சொல்கிறார். இங்க சண்டையிட்டா அதுல பயனில்லைங்கிறத தாண்டி அது பேக்ஃபயர் ஆகக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறதுனால இவங்க அந்த இடத்துக்கு சண்டைக்கு வரலன்னு. தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்கு என்பது ஒரு மந்திரக்கோள் கிடையாது. சங்கர்பட சிஜி போல பூ ஒன்று புகார் பெட்டியில் விழுந்து நாடே சுபிச்சமாக இருக்கு. ஆனா முன்னே செல்ல வேண்டிய வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய வாகனம் தான் ஆட்சி என்பது. திமுக என்பது கடைக்கோடி கிராமத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் விடக்கூடிய ஒரு பேருந்தை போன்றது. அது ஆரம்பம் முதலே அதனுடைய ரோல் என்பது 1967 அதுதான். ஒரு பஸ் டப்பா மாதிரி இருக்குன்னானுங்க, இன்ஜின்ல சவுண்ட் வருதுன்னாங்க. வெளிமாநில வீடியோ எல்லாம் பரப்பிட்டு இருக்கேன் எடுத்து எல்லாம். இப்போ இன்னைக்கு எத்தனையோ நொட்டைகளை கடந்த காலங்கள்ல தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய நோக்கம் என்பது சாலை போடப்பட்டு சாலை போய் சேரும் கடைசி ஊர் வரைக்கும் போக்குவரத்துக்கான ஒரு வசதியை உருவாக்கக்கூடிய அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி தான். அந்த கனெக்டிவிட்டியும் தாண்டி இன்றைக்கு ஏசி போடலைன்னு கேட்டவனுக்கெல்லாம் ஏசி போடுற அளவுக்கு கூட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதைத்தான் இவங்க எல்லாம் பட்டியலிடுறாங்கன்னு வைங்க. இதற்கெல்லாம் மாற்று என்று சொல்பவர்கள் அனைவரும் ஏமாற்றுக்காரர்கள் என்பதும் மிகவும் எளிதில் புரிபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அரசியலில் குரல்கள் வலுவாக இருக்க வேண்டும். இந்த நாய்ஸை எல்லாம் ஒழிக்கும் விதத்தில், அவைகள் டயர்டாய் ஓய்ந்து போகும் விதத்தில் இந்த குரல்கள் எழும்ப வேண்டும்.
அப்போதுதான் இதுல இருந்து முன்னோக்கி நகர முடியும். தேர்தல் வரட்டும். எனக்கெல்லாம் வந்து எப்படா எலெக்ஷனை வச்சு முடிப்பீங்கிற அளவுக்கே எண்ணி முடிப்பீங்கன்னு இருக்கு. இந்த தேர்தல் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. வழக்கமா ஒரு 2021 தேர்தல்னா இவங்க 10.5% இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதியினருக்கு இப்படி சட்டத்தின் முன் நிற்காத கோர்ட்டில் அடி வாங்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு படிச்சு இந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தேர்தல் வந்து அப்படி எந்த பதட்டத்தையும் எனக்கு கொடுக்கல. இவ்வளவு வெளிப்படையாக பைனரி தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்று இவ்வளவு இந்த பைனரி தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலிலேயே இவர்கள் திமுகவை தேர்ந்தெடுக்க மறுக்கிறார்கள் என்றால் அப்படி மறுக்கக்கூடிய மக்களுக்கு தே டிசர்வ்டு பிஜேபிங்கிற அளவுல அதை விட்டுட்டு போக வேண்டியதான. இது பதட்டத்தை ஏற்படுவதற்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் சூழல். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்